ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யமனான் டியூட்டி. இன்றைக்கான வீடியோவில் விச் கிரை அந்த ஆறான கேம் பிளே தான் கைஸ் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க கைஸ். கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுக்கோ, லைக் அண்டு சப்ஸ்கிரைபு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 3 மந்திரக்கல் தேவைப்படுது. அந்த 3 மந்திரக்கல்லை தாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு வெளியே தப்பிச்சு போகிறோம். என்னடா பூட்டு போட்டு இருக்கா? ஓகே, பார்த்தீங்களா, சாவி நம்ம பக்கமே இருக்கு. நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக போச்சுங்க. அப்படியே சாவி எடுத்துட்டு இப்போ உடனே போய் மந்திரக்கல்லை தேட வேண்டியது தான். ஓகே, ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய பூட்டுங்க இங்கே பார்த்தீங்களா, பெரிய பெத்த சைஸு பூட்டு. சரி, அப்படியே ஓப்பன் பண்ணிட்டோம். அப்படியே கீழே போவோம். யாருக்கு இருக்க வந்துடா இருந்தால் நல்லா தான் இருக்கான். பாட்டி தான் எங்கே இருக்காங்கன்னு தெரில. இந்த பாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. இதுதான் பாட்டியோட பெட்ரூமு. எப்படியே உள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த அழுக்கு சாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மூக்கில் வைக்கணும். அந்த மூக்கு வாசனை பிடிச்சிட்டு அப்பாரம் நம்மளுக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிடும். அடே என்னடா பார்வை இறா, உனக்கு தனி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்பாரம் வந்து நான் பார்த்துக்கிறேன் இறா. ஃபஸ்ட்டு இந்த சாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மூக்கில் வைக்கணுங்க. இங்கே இருக்குது பாருங்கள் இந்த டோர், இதில் தான் வைக்கணும். இப்போ அது வாசனை பிடிக்கும். வாசனை பிடிச்சிட்டு ஹாஹா நல்லா இருக்குன்ட்டு ஓப்பன் ஆயிரும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு ஒரு க்ரௌ பார் தேவைப்படுது. இங்கே இருக்குங்க அந்த மந்திரக்கல். ஓகே, வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு ஒரு மந்திரக்கல்லை எடுத்துட்டோம். இன்னும் 2 மந்திரக்கல் தாங்க. அது எடுத்துட்டா நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். பாட்டி தாங்க இன்னும் எங்கன்னே தெரில. பாட்டி அப்பா நம்ம முன்னாடி குறுக்க வந்துட்டு சர்ப்ரைஸ்ன்னு போகிறாங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். இன்னும் நமக்கு க்ரௌ பார் தேவைப்படுது மேலாங்க. இங்கே இருக்குங்க க்ரௌ பார். ஓகே, இதை எடுத்துகிட்டு அப்படியே மேலே போவோம். பாட்டி இப்போ குறுக்க வந்துட போகிறாங்க. மெதுவாக தாங்க போடணும். பாட்டி கண்ணில் பற்றவே கூடாது. எப்படியும் எங்கள் பாட்டி இல்லை, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஓகே, பாட்டி எங்கே இருந்தாருன்னா நாம் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு எஸ் ஆயிடணும். ஓகே, இது ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு இங்கே ஒரு ட்ராயிங் இருக்கும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு டைம் செட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு முள் தேவைப்படுது. அது எங்கேயாவது கீழே இருக்கும். அத்தாவும் தேடி கண்டுபிடிக்கணுங்க. சரி வாங்க போய் கண்டுபிடிப்போம். பாட்டி மட்டும் குறுக்க வராதுதான் நல்லா தான் இருக்கும். ஓகே, அது அப்படியே கீழே போட்டுருவோம். என்னடா போடலையா? ஓகே, போட்டாச்சு. இப்போ போயிட்டு அந்த முள்ளை தேடி கண்டுபிடிக்கணுங்க. எங்கே இருக்கு? பாட்டி பார்த்துட்டாங்க. ஐயோ உன்னை பார்த்துட்டேன்டா. இன்னைக்கு நீ மாட்டுக்குள்ள உன்னை கடிச்சு தின்னு போடுறான். ஐயோ ஓடுறா. கிட்ட மாட்டவே கூடாதுங்க. மாட்டினா கிளவி பிடிச்சி கடிச்சு தின்னு போடுவா. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இருங்க, இதில் போய் பார்ப்போம். இதில் என்ன இருக்குது? இதுலேயே ஒன்றும் இல்லை. இருங்க, இங்கே ஒரு பால் இருக்கும். அது எடுத்து நம்ம கீழே அந்த இதில் போட்டு வந்துடுவோம். ஓகே, இங்கே இருக்குங்க பால். ரொம்ப உள்ளே இருக்கே, எப்படி எடுக்கிறது? ஓகே, அப்படியே இப்போ இடத்துல இருங்க. ஓகே, எப்படியே எடுத்துட்டோம். இருங்க, பாட்டி வர்ற சத்தம் கேட்குது. இந்த பக்கம் வர்றாங்களா? இப்படி யாரும் வரல. அப்படியே போய்ட்டு இங்கே தாங்க போடணும். இதில் கரெக்டாக போடணும். ஃபஸ்ட்டு குறி வைக்கணும், அப்புறம் போட்டுடணும். ஐயோ தப்பாக போயிடுச்சு. சரி விடுங்க, எப்படி இருந்தாலும் அது அந்த குழியில் விழுந்துடும். நம்ம போயிட்டு அப்படியே அந்த முள்ளை தேடுவோம். எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த கிழவி எங்கே வச்சிருக்கான்னு தெரியல. கடை மாட்டியா? இன்னைக்கு உன்னை பிடிச்சி கடிச்சு தின்னியாகணும். வரேன். ஐயோ ஓடிடுறா. அப்பா கிழவிக்கிட்ட மாட்டவே கூடாதுங்க, இல்லைன்னா நம்மளை பிடிச்சி சூப் வச்சு குடிச்சிருவா. ஓடிடுறா. அப்பாடி வந்துட்ட கீழே. கிழவி வராளா? எப்படியோ கிழவி நம்ம பின்னாடி வரலைங்க. நம்மளுக்கு நல்லதாக போச்சு. இப்போ போயிட்டு தேடுவோம் அந்த முள் எங்கே இருக்குன்னு. அந்த கிளாக்கோட முள் எங்கே இருக்கும்? அது வேறு எங்கே இருக்குன்னே தெரில. இங்கே இருக்குங்க. எப்படியோ இதுவும் கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு கிளாக்கில் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சுங்க. ஐயோ கிழவி வேறு வராலே. ஓடுறா. கிழவிக்கிட்ட மாட்டிடவே கூடாதுங்க. எப்படியோ கிழவி கண்ணில் புகையை தள்ளிட்டு வந்துட்டோம். கிழவி வராளா? இருங்க, ஒரு முறை பார்த்துக்குவோம். கிழவி எந்த இடத்துலேருந்து வருவானே தெரியாதுங்க. அது ஒரு பைத்தியம். இது என்னது? மந்திர புக்கா? என்ன மந்திரம்னு தெரியல. என்னானே ஒன்றுமே புரியலைங்க. சரி வாங்க அப்படியே கீழே போவோம். பாட்டி தான் இருக்காங்களான்னு ஒரே சந்தேகமாக இருக்குது. ஒரு வேளை பாட்டி போயிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். பாட்டி குறுக்க மட்டி வந்துடாதீங்க, ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் மூஞ்ச பார்த்தாவே. எப்படியோ பாட்டி இல்லை. சரி ஓகேங்க, நம்ம டைமை ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இது நம்மளுக்கு தேவைப்படுது. இதை பார்த்து தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். 2:45 வைக்கணுமாங்க. அப்படி வச்சா காக்கா வெளியே வருமா? சரி ஓகே, வச்சு தான் பார்த்துருவோம். அதுக்கு இந்த ஸ்பூனை எடுத்து இதில் வைக்கணும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ டைமை செட் பண்ணுங்க. இது வந்து கரெக்டாக 10க்கு நேரம் வைக்கணும். இது கரெக்டாக இங்கே வைக்கணும். ஐயோ பைத்தியமே, மெதுவாக தான் வந்து தொலையேன். ஏன் பயன்படுத்துகிற? இப்போ இந்த ரக்கையை எடுத்துகிட்டு அப்படியே கீழக்கு போவோம். இந்த ரக்கை கீழே தேவைப்படுது. ஐயோ இந்த கிளி வேறு வராதே. பைத்தியமே, இப்போ தான் வரணுமா? பாட்டியால் ஓட முடியல. என்னது ஓட முடியலையா? அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் பாட்டி? அதுக்கு நீ ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுப்பா.
ஏய் கேள்வி கம்முன்னு போயிரு. இங்கே பார்த்தீங்களா பாம்பு மந்திரக்கல் இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்களா எப்படி பார்க்குதோ. அப்பா அந்த பாம்பை பஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த மந்திரக்கல்லை எடுத்துகிட்டு போனோம். ஃபஸ்ட்டு அது கீழே கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குது, இருங்க போய் முடிச்சுட்டு வந்துடுவோம். பாட்டி இருக்காங்களான்னு தெரில. ஓகே பாட்டி போயிட்டாங்க. நாம் அப்படியே கீழே போய் பார்ப்போம் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு. ஓ இங்கே தான் இருக்காங்களா பாட்டி? என்னான்னு தெரியல. ஓ மௌன விருதமா? ஏன் பாட்டி பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு மௌன விருதமா பண்ணுற? இந்த வாங்கிக்கோடி. ஐயோ பாட்டி பார்த்துட்டாங்களே. ஒழுங்குமுறை நின்றா, கையில் மாட்டினா அவ்வளோதான். பாட்டி படியில் மெதுவாக வாங்க, வலிக்கு வந்துருப்பாருங்க. இவன் வேற முறைச்சிட்டே இருக்கானே, ஆழம் மண்டையும் பாடுறா. டேய் இருறா, உனக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்பாரம். பாட்டி அங்கே பார்த்தீங்களா உங்கள் வீட்டு டிஸ்டி பொம்மை என்னை பார்த்து முறைக்குது, அதெல்லாம் என்னான்னு கேட்க மாட்டீங்களா? அடே அது என் வீட்டுக்காரடா. என்னது உங்கள் வீட்டுக்காரா? ஏன் பாட்டி உங்கள் வீட்டுக்காரா அப்படி மாட்டி வச்சுருக்கீங்க டிஸ்டி பொம்மை மாதிரி? அடே அது ஏன் இஷ்டம்டா, நான் மாட்டி வைப்பேன், இல்லை ஒரு சூப்பு போட்டு குடிப்பேன், உனக்கு என்ன? ஐயய்யோ இது கொடூரமான பாட்டி ஆட்டம் இருக்குங்க. இதுக்கிட்ட மாட்டவே கூடாது, தப்பிச்சு ஓடிடணும் எப்படியாவது. இல்லைனா நம்மளும் அது மாதிரி டிஸ்டி பொம்மை மாதிரி மாட்டி வச்சிடும், தலை மட்டி தொங்குற மாதிரி. எப்படியே கீழே வந்துட்டோம். இப்போ இந்த ரக்கையை எடுத்துட்டு, என்னடா எடுக்கவே முடியல. ஓகே எடுத்துட்டு, டே இருடா உனக்கு தான் இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்னவே முறைச்சி பார்க்குறியா? இப்போ பாருடா உனக்கு ட்ரீட்மெண்ட்டை. கிச்சு 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 கிச்சு. டேய் கம்மனேரா. டே முடியாதுடா, என்னை பார்த்து முறைச்சினதில்ல, அதுக்கு தானே அந்த பனிஷ்மெண்ட்டு. எப்படியோ அதை போட்டான்னு நினைக்கிறேன். வாங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். உப்பா எப்படியோ போட்டுருக்காங்க அந்த கையை. என்னடா பார்வை, அதை பார்த்து நேரு, நான் எடுத்துன்னு போயிடுறேன். ஓகே இது எடுத்துன்னு போயிடலாம். ஐயோ அடா பாவி, என்னடா இந்த கத்துற, ஏதோ குதிரை கத்துற மாதிரி கத்துறானே. எப்படியோ அந்த கேள்வியோட கையை எடுத்துட்டோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஒரு வேலை இருக்குது. டேய் என்னடா பார்வை, டேய் உனக்கு ட்ரீட்மெண்ட் பத்தலையாடா? இருடா உனக்கு அப்பாரம் வரேன். ஓகே இதில் வந்து இப்போ ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும். ஓகே தொட்டு பார்க்குமா நம்ம கையை, அப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணுமா. ஓஹோ ஓப்பன் பண்ணிட்டியா? ஓகே இந்த கேஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டியோட பெட்ரூமில் ப்ளே பண்ணணும். அப்புறம் பாட்டி வந்து இன்னொரு மௌன விரதம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மந்திர கோலை எடுத்துட வேண்டியது தான். கீழே போவோம். எப்படியோ வந்துட்டோம். பாட்டி வர்ற மாதிரியே இருக்குது. ஓ பாட்டி இங்கே இல்லையா? அப்போ சவுண்டு வரத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு பன்னி இருக்குது. அந்த பன்னி தாங்க சவுண்டு போட்டுன்னு இருக்குது. ஓகே வந்துட்டோம். இதை இங்கே வச்சுட்டு ப்ளே பண்ணிவிட்டு டப்புன்னு போயிட்டு இந்த கபோர்டில் தோந்துட வேண்டியது தான். இப்போ பாட்டி வருவாங்க, இருங்க பார்ப்போம். வந்துட்டாங்க பாட்டி. பார்த்தீங்களா ஓட்டத்தை? பாட்டிக்கு வயசான காலத்தில் இந்த ஓட்டத்தை விடமாட்டுறாங்க. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணுறாங்களாம் பாட்டி. எப்படியோ மந்திர கோலை எடுத்துட்டோம். இப்போ கீழே போயிட்டு ஒரு மந்திர பேப்பர் இருக்கும், அதை பார்த்தா தாங்க பாட்டியை போட்டு ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இது மேலே தான் இருக்கும். அப்படியே மெதுவாக ஏறணும். ஓகே எங்கே இருக்குங்க அந்த பேப்பரை? எடுத்துட்டோம். இது என்ன மந்திரம் போடணுன்னு தெரியல, இருங்க திருப்பி பார்ப்போம். என்ன மந்திரம்? ஓ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் போட்டால் பாட்டி பஜைக்காயிருவாங்க. அப்புறம் மந்திரக்கலை கீழே போட்டுருவாங்க, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே பாட்டியை போட்டு தள்ளுறதுக்கான மந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் பாம்பு மந்திரக்கல்லுக்கு தேவையான மந்திரத்தை மட்டும் கண்டுபிடிக்கணுங்க. அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதுங்க. ஐயோ என்ன பாட்டி வர்ற மாதிரி இருக்கே. ஓடுறா பாட்டி சவுண்டு கேட்டுச்சிங்க. இருங்க அப்படியே மந்திரக்கோலை எடுத்துகிட்டு நிற்போம். பாட்டி சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட்டிங். என்ன பாட்டி வர்ற மாதிரியே தெரில. சரி வாங்க நம்ம போய்ட்டு அந்த பாலை எடுப்போம் மெதுவாக. ஓகே இங்கே இருக்குங்க அந்த பால். இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஷேக் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். என்னடா ஒர்க் ஆக மாட்டுது. ஒரு வேளை டம்மி பாலாக இருக்குமோ? இந்த பால் தானே, என்ன தெரியலையே. சரி வாங்க இங்கே நின்று ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். என்னடா ஒர்க் ஆகவே மாட்டுது. நல்லா தான் நான் ஷேக் பண்ணுறேன். என்னவோ தெரியலையே. கேள்வி என்ன சோனிக்கினே வச்சிருச்சா? இருங்க ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம மந்திரத்தை போட்ட வேண்டியதான். யூ பாபா பாபி சார், யூ பாபா பாபி சார். அப்பாடி ஒர்க் ஆகிடுச்சிங்க. எப்படியோ உள்ளே வந்துட்டோம். என்ன அது இவ்வளோ எலும்பு இருக்குது? ஐயோ இந்த வீட்டுக்குள்ளே வந்தவங்களெல்லாம் சாப்பிட்டு வச்சுருக்கா கேள்வி. அடேங்க அப்பா எவ்வளோ எலும்புங்க. இதை வச்சு ஒரு வீடியோ கட்டலாம் மட்டும் இருக்கு. என்ன இங்கே ஒரு எலும்பு தனியாக இருக்குது. ஓகே எடுத்துட்டோம். அது கீழே அடைச்சின்னு இருக்காட்டு இருக்குது. அதை எடுத்து கீழே போட்டு இப்போ இந்த மந்திர பேப்பரை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். பாட்டி வெளியே இருக்காங்களா என்னன்னு தெரியல. போவோம். பாட்டி இருந்தால் என்ன, அவன் இருந்தால் நமக்கு என்ன, நம்மக்கிட்ட தான் மந்திரக்கோள் இருக்குது. பாட்டி போய் எல்லாத்தாவும் தேடின்னு இருப்பாங்க, எங்கே வச்ச மந்திரக்கோளே இல்லைன்ட்டு. நம்ம கிட்ட இருக்கிறது பாட்டிக்கு தெரியவே தெரியாதுங்க. எங்கே போயிட்டு இருப்பாங்க அந்த பாட்டி? பாட்டியே கண்ணுக்கே தெரியலையே. இவன் வேற நம்மளை முறைச்சிட்டே இருக்கான். டேய் உனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பத்தலையா? இறா பாட்டியை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வர கதையை. எங்கே பாட்டியே ஆளே தெரில. ஓகே சரி வாங்க ஃபஸ்ட்டு அந்த பாம்போட கதையை முடிச்சிருவோம். மேலே வரை வந்துட்டோம். பாம்பு மந்திரக்கல்ல இப்போ எடுக்கணுங்க. இங்கே தானே இருக்குது பாம்பு. ஓ இங்கே தாங்க இருக்குது. சோபா மேலே படுத்துன்னு இருக்க. இருடி உனக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பேப்பரை செக் பண்ணி பார்க்கணும் மந்திரம் எப்படி போடணும்னு. ஓகே இந்த மந்திரமா? அப்போ ஓகே சிம்பிளாக போட்ட வேண்டியது தான். என்னடி பாருவா பாம்பை.
நாக்க தொங்க போடணும். இப்போ பாரு உன் கதையை முடிக்கிறான். கிளிம் கலிம் கிளிம் கிளிம் கிளிங். ஓகே, பாம்போட கதை முடிஞ்சு. எப்படியோ பாம்பு மந்திரக்கல் கிடச்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு மெதுவாக கீழே போவோம். இன்னும் சூனியக்காரி மந்திரக்கல்லை மட்டும் எடுத்துகிட்டுனா போதுங்க. அவ்வளோதான், அதை வீட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். பாட்டி குறுக்கா மட்டும் வந்துடாதீங்க பாட்டி, என்கிட்ட பாம்பு மந்திரக்கல் இருக்குது, நான் அப்படியே மறைஞ்சிருவேன். ஓகே, இங்கே எங்கேயும் பாட்டியே இல்லை. அப்போ நம்மளுக்கு நல்லதாக போச்சு. ஒருவேளை இங்கே மௌன விரதம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயும் இல்லையா, எங்கே போயிட்டு இருக்கோம் பாட்டி? எங்கே போனால் நமக்கு என்ன? ஃபஸ்ட்டு இந்த மந்திரக்கல்லை ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே ஃபஸ்ட் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னும் பாட்டிக்கிட்ட மட்டும் அந்த மந்திரக்கல்லை எடுத்துட்டா போதுங்க. ஓ, இங்கே தான் இருக்கா பாட்டி, சீக்கிரம் வாங்க பாட்டி வாங்க. ஐயோ, பாட்டிக்கு வேறு என்ன மந்திரம் போடுறதுனே தெரியல. நான் வேறு என்னடா போட்டுன்னு இருக்கேன். பாட்டி ஐயோ வராதிக்கோ. வா, என்ன அது சவுண்டு வித்தியாசமாக இருக்குது? நான் தானே கத்தனது. நீ தான் அப்படி நாயாட்ட கத்தனியா? இரு, இப்போ உன் கதையை முடிக்கிறேன். ஐயோ, மந்திரம் வேறு வேலை செய்ய மாட்டேது. ஐயோ, கேள்வி வேறு சீக்கிரம் வந்துட்டாங்க. ஓடுறா. இப்போ மேலே போயிட்டு தாங்க கேள்வியோட கதையை முடிக்க போகிறோம். என்னது, என் கதையை முடிக்கிறியா? என்ன 7 செகண்டில் நான் உன் கதையை முடிக்கிறேன்ரா. என்னது, என் கதையை முடிக்க போறியா? கேள்வி, ஃபஸ்ட்டு படிக்கட்டுலேயே உன்னால் ஏற முடியல, இதில் என் கதையை வேறு முடிக்கிறியா? இப்போ பாரு மந்திரம் எப்படி போடுறேன்னு மட்டும். இப்போ பாபி சார், டேட்டா மந்திரம் ஒர்க்காக மாட்டுது. இன்னைக்கு நான் செத்தங்க. கேள்வி வேறு வர்ற வேகத்தை பார்த்தா நம்மளை பிடிச்சி கடிச்சு தின்னு போடுவாள் அடக்குது. இப்போ பாருங்க மந்திரம் எப்படி போறேன்னு. இப்போ பாபி சார், ஐயோ மந்திரம் தப்பா போயிடுச்சே. வா, கேள்வி என்னவே பிடிச்சிட்டியா? இன்னைக்கு நீ செத்தடி, இதோட லாஸ்ட் அடி, உன் வாழ்க்கையில் நீ மறக்கவே மாட்டடி. இப்போ பாரு மந்திரத்தை எப்படி போடுறன்னு மட்டும் பாரு. சே, மந்திரம் கரெக்டாக தாங்க போட்டேன். கேள்வி கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாங்க. இந்த முறை மிஸ் ஆக மாட்டா கேள்வி. இருடி வரேன், இருடி. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு கேள்வியோட கதையை முடிக்க போகிறோம். எங்கே இருக்கான்னு தெரியல. கேள்வி, பாட்டி எங்கே இருக்கீங்க? பாட்டி அங்கே என்ன பார்த்துன்னு இருக்கீங்க? அங்கே ஒன்றும் இருக்காது. இப்போ பாரு உன் கதையை முடிக்கிறேன். இந்தா வாங்கிக்கோ. ஐயோ, திருப்பி தப்பாக போட்டேனா? இந்த முறை கரெக்டாக போகணும். ஐயோ, பாட்டி வேறு போகிறாங்களே, என்ன போடுறது? கரெக்டாக தானே போடுறோம், முன்ன மட்டும் கரெக்டாக போச்சே. இப்போ பாருங்கள். ஐயோ, திருப்பி தப்பாக போட்டதே. ஐயோ, பாட்டி வேறு போயிட்டே இருக்காங்களே. கேள்வி ஒருத்தாவது தான் நின்று தொலையேன். ஐயோ, உள்ளே போயிட்டு டோரை சாத்திட்டாலே. இப்போ போய் அங்கே நிற்பால. இப்போ பாருங்கள், அவள் கதையை முடிக்க போகிறான். இப்போ பாருங்கள், இதான் லாஸ்ட், இதான் வச்சுக்கோடி. அப்பாடி எப்படியோ கரெக்டாக போட்டேங்க. இங்கே பார்த்தீங்களா, பாட்டி அதிர்றாங்க. என்னான்னு தெரியல, பாட்டிக்கு எதாவது குளிராக இருக்கும். ஓ, நம்ம முட்டை ஷாக்கா நல்லாவே ஒர்க் ஆகுது. நம்ம அப்படியே மந்திரக்கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு டோரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தப்பிச்சு போயிடுவோம். பாருங்கள், பாட்டி அதிர்றாங்க. ஐயோ பேராட்டி விட்டுரு பாட்டு. நான் போய் விட்டுவேனா? பாட்டி என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினேன். டேய், உனக்கு என்னடா பார்வை? டேய், ஏதோ உன்னை பாவனை விட்டுட்டு போகிறேன். வரட்டுமா? அந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறேன். ஓகே பாய். எங்கடா வெளியே காணும்? ஓ, இப்படி போனோமா? ஓகே, இந்த கல்லை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுட்டா அவ்வளோதான், மந்திரம் ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா, அப்படியே ஜிகுன்னு மின்னுது. இருங்க, இந்த வீட்டை ஒரு முறை பார்ப்போம். எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டோம். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல்லை ஆளில் போட்டுக்கோங்க காய்ஸ். ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது யமன். ஓகே, டாட்டா, பாய் பாய்.